அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஸலாத்துஹு நல்லடியார்களே, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். நாம் நடமாடக்கூடிய, நாம் புழங்கக்கூடிய தெருக்களிலே, பயணிக்கக்கூடிய இடங்களிலே, சிறு பிள்ளைகளை, மாணவர்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான நாய்களுடைய தொந்தரவு இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. இதனால அதிகமான ஆபத்துகள் பெரிய மனிதர்களை விட, பெரிய ஆட்களை விட குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. கடந்த ஒரு வாரத்துல இந்த நாய் கடியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி பத்திரிகைகளில் பார்க்கும் பொழுது, சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் ஒரு பூங்கா, ஒரு பார்க்கில் விளையாடிட்டு இருந்த 5 வயசு சிறுமி, அந்த பார்க்கில் விளையாடுறதுக்காக யாரோ கூப்பிட்டு வந்துருக்காங்க. அந்த 5 வயசு சிறுமி அந்த பார்க்கில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு நாய் அந்த சிறுமியை கடித்து கடுமையான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்திகள் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிஞ்சது. அதை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், வேளச்சேரியில் ஒரு 9 வயசு சிறுவன், வேளச்சேரியில் உள்ள பையன் ஆலந்தூர்ல காவலர் குடியிருப்புக்கு ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அங்க வந்த இடத்துல இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல உள்ள ஹஸ்கி என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்தரமான அந்த உயர்ந்த வகை நாய் அந்த பையனுக்கு கையில கடிச்சு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பையன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கான். அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில 3 சிறுவர்கள் தெருவில் விளையாடிட்டு இருந்தவங்கள தெரு நாய்கள் 5 சேர்ந்து அந்த பசங்களை கடுமையாக கடித்து அந்த பசங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி வடுகம்ங்கிற பகுதியில ஒரு 11 வயசு சிறுமி, அது மாதிரி ஒரு 4 வயசு சிறுவன், அவனுக்கு கழுத்திலே அந்த நாய் கடிச்சிருது. அவ்வளவு சின்ன பையனா இருந்திருப்பான் போல, அந்த நாய் கழுத்திலே கடிச்சு அந்த பையன் மருத்துவமனையில இன்னைக்கு போராடிட்டு இருக்க நிலைமையை நம்ம பார்க்க முடியும். இப்படி இதெல்லாம் ஒரு முக்கியமான இடங்கள்ல, முக்கியமான மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனால பத்திரிகைகள் வாயிலாக, தொலைக்காட்சிகள் வாயிலாக நமக்கு இந்த ஒரு வாரம், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல்களை நம்ம பத்திரிகைகள்ல பார்க்க முடிஞ்சுது. அப்ப இது நமக்கு வெளி இடங்கள் நடக்குது. நம்ம மாவட்டங்களே அடிக்கடி இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு தெருநாய்களால தொந்தரவு, இன்னொன்னு பக்கத்து வீடுகள்ல வேற கொள்கை சார்ந்த மக்கள் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு நாய்களால இந்த மாதிரியான ஆபத்து ஏற்படுது. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம சில விழிப்புணர்வு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம வளர்க்க போறது இல்லை நாயை, ஆனா மற்ற மக்கள் வளர்க்கும் பொழுது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு சம்பந்தமான செய்திகளை அந்த மக்களுக்கும் பரிமாறுறது நல்லதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கடுமையான பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுறதுனால நாய்கள் குறித்து கடுமையான கட்டுப்பாடு தமிழக அரசாங்கம் வீசிருக்குது. 23 வகையான நாய்களை தடை செய்திருக்குது. வெளிநாட்டில இருந்து இறக்கும் வளர்ப்பு நாய்களை, தெரு நாய்கள் அது ஒரு பக்கம், வளர்ப்பு நாய்களால இந்த மாதிரி பாதிப்பு வரதுனால 23 வகையான நாய்களை நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறதா இருந்தா கூட இந்த நாய்களை இறக்குமதி செய்யக்கூடாது. ஏதாவது கலப்பினத்தை உண்டாக்க போறோம்னு சொல்லி அதை இறக்குமதி செய்தாலோ, வீட்டுல வளர்க்கறதுக்கோ, ஏதாவது மருத்துவ தேவைக்கு என்று சொல்லி கூட எதுக்கும் இந்த நாய்களை வெளிநாடுகள்ல இருந்து இந்த 23, இது அவ்வளவு டேஞ்சரான நாய்கள். இந்த நாய்கள் இந்த லிஸ்ட் நான் கடைசியில வாசிக்கிறேன். இந்த நாய்களை இறக்குமதி செய்யக்கூடாது என்று தமிழக அரசு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. அது போக வேறு நிறைய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு இந்த மாதிரியான பாதிப்பு வரனால விதித்திருக்கிறது. கால்நடைத்துறை, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. என்ன கட்டுப்பாடுகள் சொன்னா, நீங்க நாய்களை வளர்க்கிறதா இருந்தா அந்த நாய்களை கண்டிப்பா கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யணும். அதுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்தாதான் நீங்க வளர்க்கணும். அது இல்லாம நீங்க வளர்த்தீங்கன்னா அதனால ஆபத்து வரும், அதனால பிரச்சனை பெரிய அளவுல பாதிப்பு வரனால இந்த கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருக்கணும் என்று ஒரு கட்டுப்பாடு வச்சது. 2வது கட்டுப்பாடு, எல்லா நாய்களுக்கும் வேக்சின் கொடுத்து, அதாவது தடுப்பூசி போட்டிருக்கணும். தடுப்பூசி போடாம எந்த நாய்களையும் வளர்க்க கூடாது என்று. அதே மாதிரி மாநகராட்சியில இல்லைன்னா கால்நடை பராமரிப்பு துறையில போய் லைசன்ஸ் வாங்கணும், அதற்கான உரிமை வாங்கணும். அந்த உரிமத்தை கட்டி தொங்க போட்ட உரிமை வாங்கணும். அந்த உரிமத்தை கூட 1 வருஷத்துக்கு ஒருக்க ரினியூவல் பண்ணணும். அது ஒரு தடவை வாங்கிட்டு அப்படியே விட்டுற முடியாது. ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போய் அந்த நாயோட தன்மை, அதனுடைய கேரக்டர், அதனுடைய உடல் தகுதி எல்லாத்தையும் செக்அப் பண்ணணும். ஏன் அதுல ஏதாவது அது வெறி நாயா மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கும். அப்ப இதெல்லாம் செக்அப் பண்றதுக்காக வேண்டி அந்த நாய்களை வருஷத்துக்கு ஒரு தடவை லைசன்ஸ், அந்த உரிமத்தை புதுப்பிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு வச்சு. அது போக இந்த வளர்ப்பு நாய்களை நீங்க வெளியே கூட்டிட்டு வரதா இருந்தா, வாக்கிங் போகணும் கூட்டு போவாங்க, வீட்டிலேயே கிடந்தா அதுக்கு வெறி பிடிச்சிடக்கூடாதுன்னு வாக்கிங் போக கூட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போறதா இருந்தா கூட அதுக்கு முகக்கவசம் போடணும்.
முகக்கவசம் போட்டு அந்த சங்கிலி போட்டு கெட்டி தான் அதை கூட்டிட்டு போக வேண்டும் சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை, சும்மா கூட்டிட்டு போறேன். அப்படி கூட்டிட்டு போறதுனால தானே இப்படி பூங்கால விளையாடிட்டு இருக்க பசங்கள் எல்லாம் கடிக்குது. இந்த முகக்கவசம் போட்டுட்டுலாம் இதெல்லாம் அரசு விதித்துள்ள நடைமுறை, அதான் கட்டுப்பாடு, அது சட்டம். இதை மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா நம்மளே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான, ஏன்னா உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய விஷயமாகும். சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போக முடிய மாட்டாங்க, நம்ம பார்க்க முடியுது. சின்ன பிள்ளைங்களை தனியா ஒரு கடைக்கு அனுப்ப முடிய மாட்டாங்குது, ஸ்கூலுக்கு அனுப்ப முடிய மாட்டாங்க, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு தனியா போயிட்டு வர முடிய மாட்டாங்க. அது நாய்களை கண்டு பயந்து ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலைமை, பெண்களும் அதே மாதிரி பயந்து ஒதுங்கி நிற்கிற நிலைமை நம்ம பார்க்க முடியாது. அப்ப இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னு சொன்னா இந்த கட்டுப்பாடுகள், வீட்டு பிராணிகளுக்கு உள்ள கட்டுப்பாடுகளை விழிப்புணர்வு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். தெருநாய்களை பொறுத்த வரைக்கும் தெருநாய்களுக்கு கூட பிடிச்சிட்டு போய் அதை கருத்தடை பண்ணி அதை கருத்தடை மையம்னு தனியா வச்சிருக்கிறாங்க. நம்ம மாவட்டத்துல தெங்கம்புதூர்ல இருக்குது. அந்த மையத்துல கொண்டு போய் அவங்க கருத்தடை பண்ணி அதை தடுப்பூசி போட்டு அங்கேயே பராமரிக்கிறாங்க. அப்படி பண்ணுவதற்கான முயற்சிகளை இன்னைக்கு சில தொண்டு நிறுவனங்கள் பண்றாங்க. நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது வாரத்துக்கு 30 to 50 நாய்களை ஒரு தொண்டு நிறுவனம் அதை எடுத்து கொண்டு வர்றாங்க. அந்த நாய்களை பிடிச்சிட்டு இங்க கருத்தடை பண்ணி இங்க அனுப்புறாங்க, நாங்க அதை பராமரிச்சுட்டு வர்றோம்னு சொல்றாங்க. கருத்தடை பண்ணி விட்டா அதனால கருத்தடை பண்ணி விட்டாலும் வேக்சின் போட்டாலும் அதனால பெரிய பாதிப்பு மக்களுக்கு வராது. அப்ப அந்த மாதிரியான செயல்பாடு செய்வதற்கு சில தொண்டு நிறுவனங்கள் இருக்கும் பொழுது அது குறித்த தகவல்களை நம்ம நகராட்சிகளுக்கு நம்ம தெரிவிக்கலாம். இப்படி நம்ம ஊர்லயே பார்த்தோம்னா போற வர வழியிலெல்லாம் ஃபுல்லா நாயா தான் கிடக்கு, பார்த்தாலே பிள்ளைங்க பயந்து ஓடக்கூடிய நிலைமை இருக்கு. அப்ப இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இது நகராட்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தகவலை நம்ம யோசிச்சு அதை பயன்படுத்திக்கணும். ஏன் இதை நம்ம பார்க்கணும், நாய்க்கடி சாதாரண விஷயம் கிடையாது. நாய்க்கடினால வரக்கூடிய நோய் ரேபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த ரேபிஸ் நோய் வேற நாடுகள்ல வளர்ப்பு பிராணிகள்னால வருது, பூனை வேற பிராணிகள்னாலே வரும். ஆனா நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் அதிகமா நாய்க்கடினாலதான் இந்த ரேபிஸ் நோய் வருது. இந்த ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவருடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு உலகத்துல 70,000 பேர் சாகுறாங்களாம். ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர், 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் இந்த ரேபிஸ் நோயினால பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதாக இன்றைக்கு மருத்துவ ஆய்வு தகவல் நமக்கு சொல்லுது. அப்ப இந்த நாய்க்கடி ஏற்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அதுக்கான சிகிச்சையை நம்ம எடுக்கணும், அதுக்கான தடுப்பூசியை போடணும். அந்த காலத்துல பயமுறுத்தி வச்சிருப்பாங்க, நாய் கடிச்சுன்னா தொப்புளை சுத்தி 16 ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழங்காலத்துல ஒரு பயத்தை உண்டாய். அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 5 தவணையில ஊசி போட்டா போதும். நாய் கடிச்சு அன்னைக்கு ஒரு ஊசி, 3 நாள் கழிச்சு ஒரு ஊசி, 7 நாள் கழிச்சு ஒரு ஊசி, 14 நாள் கழிச்சு ஒரு ஊசி, 28 நாள், ஒரு மாசத்துக்குள்ளாடி இந்த தடுப்பூசியை போடுவாங்க. நோய் குணமாயிரும். அந்த நோயிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம், நாய்களிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த விழிப்புணர்வு வரணும். அந்த நாய்க்கடி சாதாரணமா விட்டுறக்கூடாது. நாயோட அந்த உமிழ்நீர் அதுவும் நச்சுத்தன்மை உள்ளது, அதனுடைய முடி, அதனுடைய நகைக்கீரல் எல்லாமே நச்சுத்தன்மை உள்ளது என்று சொல்லி அதனால கூட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி அந்த கால்நடை மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த தகவல்களை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம். இன்னைக்கு அதிகமான நாய்கள் காலில் அந்த மதரசாவுக்கு கூடிய பிள்ளைங்களை கொண்டு விட்டா கூட நாயை கண்டு பயந்து நின்றுட்டு இருக்கிறாங்க போறதுக்கு கூட. இப்ப அந்த அளவுக்கு இதை நம்ம நகராட்சி அந்த முனிசிபாலிட்டி இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நாய்களை பிடிச்சி கொண்டு போய் கொடுக்கணும். அது அந்த தெருநாய்களை அதை பிடிச்சி கொண்டு போய் அந்த கருத்தடை மையத்துல கொடுத்து அதை பராமரிக்கிற ஒரு வேலையை நகராட்சிக்கு கொண்டு போகக்கூடிய அந்த செயல்பாட்டையும் இது சம்பந்தமான அந்த முயற்சி செய்யக்கூடிய மக்கள், அது சம்பந்தமான அறிவுள்ள மக்கள் இதை செயல்படுத்தலாம் என்பதை நம்ம இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இது ஒரு விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்கிறோம். அந்த நாய்களுடைய லிஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா 23 நாய்கள். இந்த நாய்கள்லாம் ஏதாவது பக்கத்துல யாரும் வீட்டுல இருந்துன்னு சொன்னா கூட நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அந்த நாயை வளர்க்க விடாம ஆக்கலாம். பிட்புல் டெரியர், தோசாயினோ, அமெரிக்கன் ஸ்டெப்போர்ட் டோசியர் டெரியர், விலா பிரேசிலேரியா, டோகா அர்ஜென்டினா, அமெரிக்கன் புல்டாக், போயஸ் போயல், கண்கள், சென்ட்ரல் ஏசியன் செப்பர்ட், காக்கேசியன் செப்பர்ட், சவுத் ஏசியன் செப்பர்ட், டோன் ஜாக், அக்பாஸ், ஜப்பானிய தோசா, அகிடா, மேஸ்டிப்ஸ், ராட் வீலர்ஸ், டெரியர், உல்ஃப் டாக், ரொடீசியன் ரிட்ஜ்பேக், கேனரியோ, மாஸ்கோ கார்டு, கேன்கார்சோ, பேண்டாச், இந்த மாதிரி இந்த வகையான நாய்கள் இது வெளிநாட்டு உயர்தரமான வகையான நாய்கள். இந்த நாய்கள் யார் வீட்டுல இருந்துன்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்காது, வேற வீடுகள்ல அந்த மாதிரியான நாய்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தகவல் தெரிஞ்சுன்னா அதை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இது மிகவும் ஆபத்தான நாய்களா இருக்கிறது. இதன் மூலமாக வரக்கூடிய நோய்கள் மனிதனுடைய உயிரிழப்புக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால இந்த கவனத்தில் கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம்.